தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 3ஆம் வாரம், ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் வருடம், வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தொடர்ந்து என்ன தான் சொல்லிட்டு வர்றாரு, அவருடைய உடலை நமக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை உண்டால் என்றுமே சாக மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட இணைந்திருப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. யாரெல்லாம் என்னுடைய உடலை உண்டு ரத்தத்தை குடிக்கிறீங்களோ அவங்க என்னோட இணைஞ்சிருப்பாங்க, நானும் அவங்களோட இணைஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நாம் எப்பெல்லாம் ஏசப்பாவை நம்ம உள்ளார நற்கரணை வடிவில் நம்ம வாங்குகிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பாவ சங்கீதம் செஞ்சுருப்போம். ஸோ பாவம் இல்லாத இந்த மனதுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே, ஆன்மாக்குள்ளே நம்ம ஏசப்பா நுழையும் போது அவர் நமக்குள்ளே இருப்பார், அவரோட மனசுக்குள்ளே நம்ம இருப்போம். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இன்றைய நற்செய்தியில் அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பாருங்களேன், எல்லோரும் ஏசப்பா சொன்னார், இந்த மாதிரி என் உடலை உங்களுக்காக கொடுக்குறேன், அதை உண்டிங்கன்னா நீங்கள் சாக மாட்டீங்கலாம் சொல்கிறாரு. அதுக்கு இந்த யூதர்கள், ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு ஏசப்பா, அதுக்கு போய் இந்த யூதர்கள் இது எப்படி நடக்கும், நாம் சாப்பிட்றதுக்கு இவர் எப்படி அவரோட சதையை கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன மீனிங்கில் சொல்ல வர்றாரு, இவங்க என்ன மீனிங்கில் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய உடலையே கொடுத்துட்டார். அதுவும் இல்லாமல் கடைசி ஒரு சொட்டு ரத்தம் வரைக்குமே என்ன பண்ணார், நம்ம எல்லாரையும் மீட்கிறதுக்காகவே சிந்திருக்கார். ஸோ நாம் எல்லோரும் கிட்டத்தட்ட என்ன தான் பண்ணியிருக்கோம், அவருடைய உடலை உண்டு அவர் ரத்தத்தை பருகி தான் நம்ம இப்போ உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏசப்பா மட்டும் வரலன்னா இந்நேரம் இந்த உலகம் என்ன ஆயிருந்திருக்கும், கடவுள் செம்ம கோபத்தில் அழிச்சிருந்தாலும் அழிச்சிருப்பார். அவர் நம்ம எல்லாரையும் மீட்டிருக்காரு. ஓகேங்களா? கடவுளே அதுவும் நமக்காக மனிதராக பிறந்து மீட்டிருக்காரு. ஸோ அந்த தத்துவம்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஏசப்பா தன்னுடைய தன்னுடைய உடலை நற்கரணை உடலை நமக்கு கொடுத்துருக்காரு. முடிந்த அளவுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பாவசங்களை செஞ்சு போய் நற்கரணை வாங்கிட்டே இருங்க. காலையில் ஒரு பூசை, மதியானம் ஒரு பூசை, நைட்டு ஒரு பூசை கூட பாருங்கள். எங்கெல்லாம் வாய்ப்புட்டு எல்லா இடத்துலையுமே பூசை பாருங்கள். பார்த்து நற்கரணை வாங்கி அவரோட இணைஞ்சிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ சாத்தான் நம்மளை விட்டு போயிடும். ஸோ அவரோடு என்றும் இணைந்து வாழ்ந்து விண்ணக வாழ்வை சென்றடைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.